கொளத்தூர் தொகுதியின் இரண்டாம் சுற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 3915 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு 4263 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஏறக்குறைய 300 வாக்குகளுக்கும் மேலாக தாவேகா வேட்பாளர் இரண்டாவது சுற்று முடிவின் அடிப்படையில் முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக வேட்பாளர் சந்தானகிருஷ்ணன் 1026 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். துறைமுகம் தொகுதியின் முதல் சுற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் அமைச்சர் சேகர்பாபு 1817 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக் 2514 வாக்குகள், ஏறக்குறை 700 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் ராயபிரமணோ 1839 வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த சென்னையிலுமே திமுக மூன்றாவது இடம், இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. முதல் வேட்பாளராக முதல் இடத்தில் தாவேகா இருப்பதை பார்க்க முடிகிறது. திருவிக நகரின் முதல் சுற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் 4284 வாக்குகளை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் 2519 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் 1664 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். தாவேகா முன்னிலை பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. மயிலாப்பூரிலும் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் திமுக வேட்பாளரை விட ஏறக்குறைய 1800 வாக்குகள், 2103 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியின் இரண்டாம் சுற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 3915 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு 4263 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஏறக்குறைய 300 வாக்குகளுக்கும் மேலாக தாவேகா வேட்பாளர் இரண்டாவது சுற்று முடிவின் அடிப்படையில் முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக வேட்பாளர் சந்தானகிருஷ்ணன் 1026 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். துறைமுகம் தொகுதியின் முதல் சுற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் அமைச்சர் சேகர்பாபு 1817 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக் 2514 வாக்குகள், ஏறக்குறை 700 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் ராயபிரமணோ 1839 வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த சென்னையிலுமே திமுக மூன்றாவது இடம், இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. முதல் வேட்பாளராக முதல் இடத்தில் தாவேகா இருப்பதை பார்க்க முடிகிறது. திருவிக நகரின் முதல் சுற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் 4284 வாக்குகளை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் 2519 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் 1664 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். தாவேகா முன்னிலை பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. மயிலாப்பூரிலும் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் திமுக வேட்பாளரை விட ஏறக்குறைய 1800 வாக்குகள், 2103 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார்.